கோவை நடிப்பில் இருந்து ப்ரமோஷன் வாங்கி கதைநாயகனாக உயர்ந்திருக்கும் சதீஷ், சிம்ரன் குப்தா, ஆனந்தராஜ், ஜான் விஜய், மதுசூதன் ராவ் மற்றும் பலர் நடிக்க டைரக்டர் வெங்கி உருவாக்கியிருக்கும் படம்தான் வித்தைக்காரன். இசை வெங்கட் பரத், நாய் சேகர், ஓ மை கோஸ்ட், காஞ்சரிங் கண்ணப்பன் வரிசையில் சதீஷ் கதைநாயகனாக நடித்திருக்கும் இன்னொரு திரைப்படம் வித்தைக்காரன். சதீஷ் மேஜிக் மேனாக நடித்திருக்கும் படம் இது. முறையாக மேஜிக் கலையை கற்று அதை முறையாக சரியாக அழகாக செய்திருக்கின்றார் சதீஷ். படத்தில் மேஜிக் வித்தை காட்டுபவராகவும், விமான நிலைய கிளீனர் குப்பை கொட்டுபவராகவும், விமானம் வழியாக வரும் தங்கத்தையும் வைரத்தையும் கடத்தும் கும்பலோடு சேர்ந்து கடத்தலில் வித்தைக்காரனாக, அதிலும் ஒரு சாமர்த்தியசாலியாக ஜொலிக்கின்றார் சதீஷ். ஒரு கட்டத்தில் கடத்தல் கும்பலுக்கும் அவருக்கும் பிரச்சனை விடுக்கிறது. அவர்களை சமாளித்து எப்படி கடத்தல் தொழிலில் ஹீரோவாக ஜொலிக்கிறார் சதீஷ் என்பதே மீதி கதை. சதீஷுக்காகவே தைக்கப்பட்ட சட்டை இது என்று அப்படியே பொருத்தமாக அவருக்காகவே வெங்கி இந்த கதையை உருவாக்கி இருக்கின்றார். கடந்த கால கனவு கண்ணி சிம்ரனுடன் நடிக்கவில்லை என்கின்ற சதீஷின் ஆசையை சிம்ரன் குப்தாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்து நிறைவேறியது என்றுதான் சொல்லியிருக்க. மேஜிக், காதல், கடத்தல், சாமர்த்தியமாக ஒரு பொருளை கடத்தி வருவது, ஒரு பொருளை அவர்கள் கண்ணுக்கே தெரியாமல் எப்படி அடித்து வருவது, இப்படி கலகலப்பாக படத்தை கொண்டு செல்கின்றார் டைரக்டர் வெங்கி. படத்தில் கொஞ்சம் காதல், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் கலகலப்பு, கொஞ்சம் வித்தை என்று படமும் கொஞ்சம் கலகலப்பாக செல்கிறது. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் சேர்த்திருந்தால் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் என்பதுதான் உண்மை. சதீஷ் ஹீரோவாகிவிட்டார் என்பதால் என்னவோ நடனமும் நன்றாக ஆட கற்றிருக்கின்றார், நடனமும் நன்றாக செய்கின்றார். இனி ஆக்ஷன் பிளாக்கிலும் அவர் தேறிவிடுவார் நினைக்கிறேன். ஆக்ஷன் பிளாக்கிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அங்கும் கொஞ்சம் பிரகாசிப்பார் என்று நினைக்கலாம். அதே சமயத்தில் சதீஷ் தனக்கான சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து செய்தால் தொடர்ந்து கதைநாயகனாக ஜொலிக்கலாம். வித்தைக்காரன் சிரிக்க வைக்கின்றான், உங்களை ரசிக்க வைக்கின்றான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.